டியூட்ஸ் கேபிஒய் பாலா அண்ட் ராகவா லாரன்ஸ் இப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாற்றம், அதாவது ராகவா லாரன்ஸ் கீழே வந்து மாற்றம்ன்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டிராக்டர், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன வந்து ராகவா லாரன்ஸ் மட்டும் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாரு அவர் பேரில். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அண்ட் தென் இப்போ வந்து மாற்றம்ன்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ராகவா லாரன்ஸ். அவர் கூட சேர்ந்து நம்ம கேபிஒய் பாலா இருக்கார்ல, அவரும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், லேப் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், அப்புறம் வந்து ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து மலைவாழ் மக்களுக்கு இது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு, ஒரு 2-3 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு, சம்திங் எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே வந்து அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக தாங்க பண்ணுறாங்க. 100% நான் சொல்ல வெறும் பப்ளிசிட்டிக்காக தான். ஏன் வந்து பப்ளிசிட்டிக்காக நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அஃபென்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து நல்லது பண்ணுறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பிடிக்கலையா அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நல்லது விஷயம் பண்ணுறாங்க. பட் வந்து இது ஏன் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து நல்லா டீப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு கொஷின் வந்து உங்கள் உள் மனசில் கேட்கும். சரிங்களா? அப்படியாப்பட்ட என்ன விஷயங்கள் அவங்க 2 பேர்த்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகவா லாரன்ஸ், சரிங்களா? ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அவர் வந்து பின்னாடி டான்ஸரடா, அதாவது பேக்ரவுண்ட் டான்ஸர்லாம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மூவியில் வந்து ஒரு சில விஷயங்கள் பின்னாடி இருந்து இப்போ முன்னாடி ஹீரோவாக வந்து வளம் வந்திருக்காரு. இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியுது. அதுக்கு காரணம் வந்து அவரோட விடாமுயற்சி. சரிங்களா? ஸோ அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது அவரோட விடாமுயற்சி மட்டும்தான். ஆனால் வந்து அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாருங்க. அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட்னு வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மூடிட்டாரு. திரும்ப வந்து 2006 இவர் பேர்ல ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட், அதாவது ராகவா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. பட் இங்கே தான் வந்து ஒரு இது இருக்குங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போஸாக இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது என்ஜிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 இயர்ஸாகவே வந்து இந்த ராகவா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து இருந்திருக்கு என்ஜிஓவில். ஆனால் அந்த பேர் இல்லை. சரிங்களா? இதனால வந்து ரிட்டர்ன் மூடிட்டாங்க. சரிங்களா? ஒரு 10 இயர்ஸாக இருந்தது. அதில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ டிரான்சாக்ஷன் எதுவும் அந்த மாதிரி நமக்கு தெரியல. பட் அது வந்து இழுத்து மூடிட்டாங்க. அண்ட் தென் என்ஜிஓவில் இந்த பேர் இல்லவே இல்லைங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலுமே சரி, ராகவா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலுமே அது வந்து ட்ரஸ்ட்டாக இருக்காது. அது ஒரு வெறும் ஃபேன் பேஜாக தான் இருக்கும். கூகுளில் வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அகரம், நம்ம சூரிய வச்சு நடத்திட்டு இருக்காருல்ல, ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் இருக்குங்க. ஸோ அவர் யார் வந்து ஃபவுண்டர், இப்போ யார் வந்து பார்த்துட்டு இருக்கா, என்ஜிஓவில் வந்து அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஆக்டிவில் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து ராகவா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து கரண்ட்டில் ஆக்டிவாக இல்லை, மூடிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி மாற்றம்ன்ற ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து நாங்கள் வந்து மாற்றத்தை உருவாக்கி தரணும்னு சொல்லிட்டு அவரே வந்து வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேர் 20 பேருக்கு வந்து டிராக்டர் வாங்கி கொடுக்குறதா இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது எஸ்ஜே சூர்யா இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து பிக் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து ராகவா லாரன்ஸ் வீட்டுக்கு போயிட்டே வந்து நானும் வந்து மாற்றத்தில் கலந்து கொள்ளன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸை வந்து இன்ஸ்டாகிராம் அவரோட பேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து ராகவா லாரன்ஸ் வந்து முன்ன வந்து நிறைய பேர் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு, இப்பயும் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நிறைய டொனேஷன் கொடுத்துருந்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து புயலாலும் சரி, அப்புறம் வந்து மழையாலும் சரி, நிறையா, அப்புறம் ஜல்லிக்கட்டு கூட நிறைய வந்து 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்துருக்காரு. பட் இது வந்து இப்போ வந்து இது எல்லாமே வெறும் பப்ளிசிட்டியாக மாறிடுச்சாம். அதாவது அப்போ வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ வந்து பூம் ஆகலைங்க. ஸோ அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எது வந்து பூம் ஆகிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டிவி, அப்புறம் வந்து டெலிவிஷன், ரேடியோ, அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், இந்த மாதிரி மேகசின்ஸ் தான் வந்து இதாகிட்டு இருந்தது. அப்பயும் வந்து இவர் வந்து மேகசின்ஸ் கூட, அதாவது செய்தியாளர் இந்த மாதிரி இருக்கிற, ஸோ அவரு கூட வந்து இவர் சுற்றிட்டு இருந்தார். இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப வந்து பூம் ஆகிட்டு இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேபிஒய் பாலா கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காரான்னு நமக்கு ஒரு டவுட் எழும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நீங்களே பாருங்களேன், ஏன் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஏன் கேபிஒய் பாலா கூட சேர்ந்தார்? அவர் வந்து சேராமலே வந்து தனியாக வந்து பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு வந்து சோஷியல் மீடியா தான் வந்து அப்லோட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் முன்ன பண்ண எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அவர் பண்ண எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது. அவர் படிக்க வச்சு எல்லாமே வந்து டிவியில் உங்களுக்கு போட்டு காமிச்சு தான் தெரியும்.
இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க எது பண்ணாலுமே அதை வந்து அப்லோட் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே தெரியும். இதனால வந்து நாம் என்ன நினைக்கிறோம், ஓ அவங்க வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களா, இது இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து பின்னாடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, விஜயா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், அப்புறம் கமலா இருக்கலாம், அப்புறம் ரஜினிகாந்தா இருக்கலாம், அவங்க சொல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. பட் இவர் அதாவது ராகவா லாரன்ஸ் ஏன் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் ஆக்டிவாகவே இல்லைங்க. சரிங்களா, ஒரு 10 இயர்ஸாகவே வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, பட் வந்து ஆக்டிவ் இல்லை. நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அதாவது 2024 ஸ்டார்டிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்கும், நிறைய வந்து போஸ்ட் போட்டிருந்திருப்பார். இது எல்லாமே வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, இல்லை ஒருவேளை 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் ராகவா லாரன்ஸ்க்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதை பயன்படுத்தி இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி எழும். நீங்கள் நல்லா டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்ன அவர் ஆக்டிவ் இல்லை, அதாவது இன்ஸ்டாகிராமில் எதுவுமே இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப, அதாவது சோஷியல் மீடியா ரொம்பவே வந்து வளர்ந்துட்டு வரதுனால அவர் செய்தியாளர்களை விட்டுட்டு, அதாவது டெலிவிஷனை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து களத்தில் இறங்கி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதா இருக்கலாம். அவர் ஏன் போஸ்ட் போட்டு தான் இது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் கேமரா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கொடுக்க போகிறார், அதாவது ஒரு பங்களிப்போ ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு நடத்துகிறாருன்னா அது வந்து அவர் கொடுக்குறத வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, ட்ரஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் இவர் வந்து 10 டிராக்டர் வாங்கி விடுறோம், சுற்றி வந்து கேமரா, அதாவது வீடியோ ஷூட்டிங் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஷூட் எடுத்து எதுக்கு அப்லோட் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யாமலே நீங்கள் வந்து செய்கிறத சொல்லாமலே நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் வந்து இப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதா இருக்கு, எதுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்ன விஷயத்த நீங்கள் நல்லா டீப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சோங்க, ராகவா லாரன்ஸ் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன வந்து கேள்விக்குறி, அதாவது ஒரு கொஷின் எழுப்புற மாதிரி உங்களுக்கு ஒரு பின்னாடி யோசிக்க வரும். ஸோ இந்த ராகவா லாரன்ஸ் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவர் தப்பாக சொல்ல, அவர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பப்ளிசிட்டிக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து சோஷியல் மீடியா வந்து பூம் ஆகிட்டு இருக்கனால எல்லாருமே வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வந்து உங்களுக்கே எழும். இப்போ கேபிஒய் பாலா பக்கம் வரலாம். கேபிஒய் பாலா சரிங்களா, அவர் வந்து கீழே, அதாவது அவரு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருக்காரு. அவர் 5 இயர்ஸ், ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸாக வந்து விஜய் டிவியில் வந்து கலக்க போகுது யாரில் தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் வந்து 2021, 22, அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நிறைய ஷோஸில் வந்தார். அவர் வந்து அவர் வந்து எப்படி வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாருங்க. அதாவது மலைவாழ் மக்களுக்கு ஒரு 2-3 ஆம்புலன்ஸ் வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு, அவரோட சொந்த செலவில் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசப்பட ஆரம்பிச்சார். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி கொடுத்தாரு ஒரு சில பேத்துக்கு, அப்புறம் ஒரு சில பேத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, பைக் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து லேப் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கேபிஒய் பாலாவும் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாரா நமக்கு ஒரு கொஷின் எழும்போம். இந்த கொஷின் வந்து எனக்கு எப்படி எழும்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மோட்டோ விளாக், அதாவது மோட்டோ விளாக் சரிங்களா, உங்களுக்கே தெரியும், பைக்கில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து விளாக் எடுத்து போடுவாங்களா யூடியூப் சேனலில். அப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஒருத்தர் கேட்பாரு, சரிங்களா, இது என்ன பைக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒரு 1.5 லட்சம்னு சொல்லுவார். 1.5 லட்சமா? எங்கள் வீட்டில் சாதாரண பைக் எடுத்துக்கு எனக்கு எடுத்து கொடுக்கல. அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு, இன்ஸ்டாகிராமில் சரி யூடியூப்ல சரி, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் கேபிஒய் பாலா என்ன பண்ணாரு, பைக் வாங்கி அவருக்கு போய் கொடுத்து அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. ஒன்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு, ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இப்போ இவர் இந்த வீடியோ, அதாவது இந்த பைக் எடுத்து கொடுத்து அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. இதனால வந்து கேபிஒய் பாலா மேலே நிறைய பேத்துக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேபிஒய் பாலா சூப்பர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து எனக்கு சந்தேகத்தை எழுப்புனது. ஏன் அவர் வந்து தனியாக தெரியாமல் போய் கொடுத்துருக்கலாம், பைக் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்துருக்கலாம். அதே பெட்ரோல் பங்க்கில் அது வந்து வீடியோ எடுத்து அதை எதுக்கு அப்லோட் பண்ணணும்? இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். இதில் வந்து உங்களுக்கு வந்து இது எழும்புதா, ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு எழும்புதா? கண்டிப்பாக எழும்பும், சரிங்களா, எல்லாத்துக்குமே எழும்பும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து 12th முடிச்சுட்டு ஒரு பாப்பா வந்து லேப் இல்லாமல் வந்து காலேஜ் சேர முடியாது இருந்து, அவருக்கு இவராக போயிட்டு வீடு தேடி போயிட்டு லேப் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன் வீடியோ எடுத்து தான் வந்து லேப் வாங்கி கொடுக்கணுமா? இது வந்து இன்னொரு கேள்வி. அதே அந்த பொண்ணு வந்து அந்த லேப்பை வச்சு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேபிஒய் பாலா தான் வந்து லேப் எடுத்து கொடுத்து அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. யாருமே லேப் எடுத்து கொடுக்காம, இல்லை அவங்களே வந்து லேப் எடுத்துருக்கலாம், சரிங்களா. ஆனால் கேபிஒய் பாலா வந்து லேப் வாங்கி கொடுத்தனால தான் வந்து இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்ச பையன் பைக் வாங்கினதுனால தான் வந்து அன்றாட வாழ்க்கை போயிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கேபிஒய் பாலா மேலே இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தேகம் ஏற்படுத்துறது. அதாவது பப்ளிசிட்டிக்காக தான் இவங்க வந்து வெறும் விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த வந்து பப்ளிசிட்டி பண்ணி அது மூலமா வந்து மணி சம்பாதிக்கிறாங்களோ, அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ இந்த சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும், சரிங்களா. இது வந்து உங்களுக்கே வந்து கேள்வியாக எழும்பணும். அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அது எதுக்கு வீடியோ எடுத்து போகிறார், சரிங்களா. அவர் வந்து பைக் வாங்கி கொடுத்தாருல, எதுக்கு வீடியோ எடுத்து போடணும்? அதே மாதிரி அந்த
லேப் வாங்கி கொடுத்தாருல, எதுக்கு வீடியோ எடுத்து போடணும்? இன்னும் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து போஸ்ட் வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து கேபி பாலா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்பார்ட் ஃப்ரம் தட், இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம். அதுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு தப்புமே நான் சொல்லலை. நீங்கள் நல்லது பண்ணுங்க. அதை ஏன் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க? ஸோ உங்கள் பப்ளிசிட்டிக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்க, சரிங்க? அது மூலிமா வந்து நிறைய பேர் அது மூலிமா சம்பாதிக்கணும். ஓகே, ப்ரொமோஷன் நிறைய வருது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமான ப்ரொமோஷன் தானாக வரும். அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் வாங்கி தரீங்க. பட் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் வந்து ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியாவில் பிரபலமானவங்களுக்கு தேடி போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? அது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதிகரிச்சுக்கிறீங்களா? இது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. பிரபலமானவங்களுக்கே நீங்கள் திரும்ப போயிட்டு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ராப்ளம் ஆகுவீங்க. ஏன் வந்து இன்னமும் நிறைய ஊரில் வந்து இன்னமும் நிறைய இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாதவங்க இருக்காங்க. கரண்ட் இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க, டிவி இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க. யார் ஊர் பேருமே தெரியாத, அதாவது சோஷியல் மீடியானா என்னன்னு தெரியாத ஒரு சில ஊர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி தேடி பிடிச்சி தான் வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் அதை ஒரு ரீலில் பார்த்தேன். என்ன ரீல்னு கேட்டிங்கன்னா, அது கேபி பாலா தான், ஒரு கோல்டு மெடலிஸ்ட், சரிங்களா? அவங்கள வந்து யாரும் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே கவர் பண்ணலை. ஒன்ஸ் இவங்க போயிட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாரு, யார், கேபி பாலா. அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி நிறையா பேர்த்துக்கு தான் அப்போ தான் தெரியுது அவங்க வந்து கோல்டு மெடலே வாங்கியிருக்காங்கன்னு. இது வந்து ரொம்ப வந்து ஒரு இது, ஏன்னா ஒரு நாட்டுக்காக வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு நியூஸும் வந்து கவர் பண்ணல, இவங்க வந்து தேடி போயிட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை வந்து யாருமே பாராட்டவே கிடையாதுங்க. அதாவது இந்த பொண்ணை யாருமே வந்து பாராட்டவே கிடையாது. யாரை வந்து பாராட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராகவா லாரன்ஸ், அப்புறம் வந்து கேபி பாலா மட்டும்தான் பாராட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் வந்து அதுக்காக வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு கோல்டு மெடல் வாங்கியிருக்குன்னு யாருமே அந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழே பாராட்டல. இதை இப்போ தான் பார்த்தேன், சரிங்களா? இப்போ இல்லை, முன்னாடியே நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க, ராகவா லாரன்ஸாக இருக்கலாம், கேபி பாலா கீழே அந்த கமெண்ட் செக்ஷனை பாருங்க, அந்த வீடியோ ரீல்ஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து அந்த இவங்களுக்கு பாராட்டல, எல்லாத்தையும் வந்து இவங்க தான் பாராட்டுறாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இன்னொருத்தவங்களுடைய இதை வந்து எடுத்துக்கிறாங்க, கேப்சர் பண்ணி அது மூலிமா அவங்க வந்து இவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க தெரியாமல் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஆயிடணும், சரிங்களா? பட் வந்து இவங்க வந்து போடுற போஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிரபலமானவங்களை எடுத்து தேடி போய் இவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா, சுற்றியும் கேமரா, ஒரு இது மாதிரி தான், டிவி மாதிரி தான், சரிங்களா? இவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஏன் வந்து அதை வீடியோ எடுக்கணும்? சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க, அதை நீங்கள் எதுக்கு வீடியோவை எடுத்து போடணும்? இதனால தான் வந்து எனக்கு நிறைய கேள்வி எழும்புறது, சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். உங்களுக்கே தோணும், சரிங்களா? நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் வந்து இது பெருசாக தெரியல, சரிங்களா? பட் போக 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 ஐ ரியலைஸ், இவங்க ஏன் வந்து, அதுவும் எனக்கு அந்த பைக் இருக்குல்ல, அந்த பைக் பையன் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து கேபி பாலா அந்த பைக் வாங்கி கொடுத்து இன்னமும் அது இதாகிடுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு கேபி பாலா மேலே நிறைய சந்தேகம் ஏற்படுத்துது. ஆல்ரெடி ட்ரெண்டானவங்களே இவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இவங்க மூலிமா வந்து அவங்க பணம் சம்பாதிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. இதுதாங்க சோஷியல் மீடியா, பார்த்தீங்களா? ஸோ ட்ரெண்ட் பப்ளிசிட்டிக்காக எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அவங்க வந்து பண்ண வேணாம் நான் சொல்லவே கிடையாதுங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் வந்து இப்போ திரும்ப வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்து போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 அப்புறம் தான் வந்து அவர் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி சம்திங் ஒரு 70 60, அதுவும் அவரோட மூவி ப்ரொமோஷன்ஸோட இதாக தான் இருக்கும் இது இன்ஸ்டாகிராம் பேஜில். இப்போ அவரோட மூவி ப்ரொமோஷனே வந்து போடுறதில்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது மாற்றம்ன்ற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட் வந்து என்ஜிஓவில் இல்லை, சரிங்களா? அந்த என்ஜிஓவில் தேடி பார்த்தாலுமே வந்து கிடையாது. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் அந்த மாற்றம்ன்ற ஒரு ட்ரஸ்ட்டே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பதிலடி, சரிங்களா? பதிலடி கிடையாது, மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுத்துது. ஏன்னா எந்த ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து என்ஜிஓவில் அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். பட் வந்து பண்ணலை. அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே மாற்றம்ன்றது இல்லவே, நானும் சர்ச் பண்ணி பார்த்தா கிடையாது. அகரம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூர்யா ட்ரஸ்டபிள் இது இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி சினிமாவில் இருக்காங்களே, அதாவது செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா, இல்லை வந்து எந்த ஒரு டிவி சேனல் இருக்கவங்களும் டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். பட் வந்து கவர்மெண்ட்டே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு, அதாவது இந்த சினிமா செலிப்ரிட்டி, அப்புறம் வந்து டிவியில் ஆங்கர் பண்ணுற வேலை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்க, அதாவது உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
அதனால் இவங்க வந்து இந்த டேக்ஸை வந்து பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த டேக்ஸை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஏற்படுது. ஓகே, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணல, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து எந்த தப்புமே சொல்லலை. ஏன் வந்து பப்ளிசிட்டிக்காக தேடி தேடி போய், அதுவும் ஏற்கனவே பப்ளிசிட்டியான பர்சனை தேடி தேடி போய் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே, இதை தாண்டி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது வந்து இன்னும் வந்து பலன் கொடுக்கும். இப்போ நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியாது நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு. நான் வந்து வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். பட் வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட் நான் இதே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் அது வைரல் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ இதே மாதிரி தான் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிசிட்டிக்காக தான் அவன் வந்து முழுக்க முழுக்க பப்ளிசிட்டி. நான் வந்து அடித்து சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஹெல்ப் பண்ணுறது வந்து நீ வந்து அஃபென்ஸாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பப்ளிசிட்டிக்காக ஹெல்ப் பண்ண வேணாம். உங்களுக்கு மன நிம்மதிக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. டாடா.